காத்திருக்க நேரமில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். என்னங்க என்னங்க விடுங்க விடுங்க. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மனைவியாவே இருக்கணும். என்னடா நீ? என்னங்க காலையில டிஃபனுக்கு இட்லிக்கு கொத்தமல்லி சட்னி ஓகே தானே? ஏன்டா செல்லம், உன்னோட ஃபேவரட் தக்காளி சட்னியும் எள்ளி பொடியும் கிடையாதா? தம்பி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி. ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறேன் தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. இட்ஸ் எனஃப். ஹே, என் காஃபி. என்ன உன் காஃபி? இது நரசூஸ் காஃபி. இதுல காமெடி வரையா? யா யா. தம்பி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. காஃபி ரொம்ப ஆறி போச்சு. இன்னொரு கப் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன இட்லியும் கொத்தமல்லி சட்னின்னு சொன்னீங்க. சும்மா ஃபீலிங் அடிச்சு விட்டேன். சீரியஸ் எடுத்துக்கிட்டியா? பிரெட்டும் ஜாமும் இருக்கு, போய் தேய்ச்சி எடுத்து வை. எனக்கு ஆபீஸ் போகணும். உனக்கு 10 மணிக்கு தானே ஆபீஸ், எனக்கு 8 மணிக்கு ஆபீஸ். நியாயமா இந்த வேலையெல்லாம் யார் செய்யணும்? நான் தான். அப்புறம் இந்த அழுக்கு தண்ணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டுரு. அஞ்சலி கிட்ட சொல்லணும் தானே? சேச்சே, இதெல்லாம் சொன்னா அவ கோச்சுப்பா. முதல்ல காஃபி போடு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு டிஃபன்? சரவண பவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நீ கேட்ட ஆல் சட்னியோட அசத்திடுவாங்க. அப்போ மத்தியான சாப்பாடு நானே சமைச்சு எடுத்துட்டு போவா? நல்ல ஐடியாவா இருக்கே. வெளியே சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம சமைச்சு சாப்பிடுறது நல்லதுதான். அப்படியே உனக்கு கொடுத்து அனுப்புறேன். சேச்சே, ஒரு வேளையாவது ஆபீஸ் கேண்டீன்ல நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு சக்தி? ஒண்ணும் இல்லனா ஏன் இப்படி சிரிக்கிற? ஓன் விஷுவல் ஒர்க் அவுட் ஆகலன்னு சேனலை மாத்தி விவேக் காமெடி தான் பாத்துட்டு இருந்தியா? நாம குடும்பம் நடத்துறது அதை விட பெரிய காமெடியா இருக்குதுவியா. நீ சீன சொல்லு, அது காமெடியா சீரியஸான்னு நான் சொல்றேன். என் ஸ்கிரீன்ல ஓடின படத்தை நான் அதுக்கு ஒண்ணு போட்டு காட்டணும். கற்பனையில கூட நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாது. அப்படி வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஏ, சீனை சீரியஸ் ஆக்கிறத உங்ககிட்ட சொல்லாம ஏவிஎம் சரவணகிட்ட ஆர்பிஜோதிட்ட போய் சொல்ல போறேன். சரி, என்ன இமேஜின் பண்ண? வழக்கமா எல்லா குடும்பம் நடக்கிற புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து தான். புருஷன் அரக்க பறக்க ஆபீஸ் ஓடுவான், பொண்டாட்டி அவங்க கூட காஃபி டீன்னு மல்லு கட்டுவா. இதுல என்ன காமெடி இருக்கு? என் இமேஜினேஷன்ல புருஷன் ரோல நீ பண்ற, பொண்டாட்டி ரோல நான் பண்றேன். அதுதான் காமெடியா. ஓ சரி, நம்ம குழந்தைங்க என்ன பண்றாங்க? குழந்தைங்களா? நான் அதை பத்தி யோசிக்கல திவ்யா. என்ன சக்தி, மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்ற, குழந்தை இல்லாம இருக்குமா? லாஜிக்கலா நீ சொல்ற கரெக்ட் தான். ஆனா என் கற்பனையில அதெல்லாம் வரலையே. எப்படி வராம இருக்கும்? குழந்தைங்க தான் ஒரு குடும்பத்தையே முழுமையாக்குறாங்க. குடும்பம் அழகாகிறதும் குழந்தைங்களாலதான். குழந்தை இல்லாம எப்படி உன்னால ஒரு குடும்பத்தை இமேஜின் பண்ண முடியுது? இத்தனைக்கும் நீ கூட்டு குடும்பத்துல இருந்து வந்தவன். அங்கதான் பிரச்சனையே. கூட்டு குடும்பத்துல பிரைவசியே கிடைக்காது. அட்மாஸ்பியர்ல 5-6 குழந்தைங்க அப்படி இப்படி ஓடிட்டே இருக்கும். தனியா பேச கூட முடியாது. இந்த அனுபவத்தாலதான் ஃபேமிலி பிளானிங் ரொம்ப அட்வான்ஸா இமேஜினேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி பிளானிங்லாம் எனக்கு ஒத்து வராது சக்தி. எனக்கு குழந்தைங்க வேணும். 1 2 இல்ல, 6 குழந்தைங்க வேணும். 6 அடிக்க தானே கிரிக்கெட்டா? 6 அதிகம்னா அட்லீஸ்ட் 4ஆவது வேணும். குழந்தைங்க சத்தத்துல வீடே கலகலன்னு சந்தோஷமா இருக்கணும்.
குழந்தைங்களை தவிர வேற யாராலையும் குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வரவே முடியாது. குழந்தை சென்டிமெண்ட்ல நீ குழந்தை மாதிரி பேசாத. இன்டர்நேஷனல் லெவல்ல டெரரிஸ்ட்க்கு அப்புறம் பெரிய பிரச்சனை தெரியுமா? பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நாம இருவர் நமக்கு ஒருவரும் கவர்மெண்ட் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப அதே கவர்மெண்ட் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு கதற ஆரம்பிச்சாங்க. நீ வேற ஏன் திவ்யா இது கவர்மெண்ட் டார்ச்சர் கொடுக்குற? குழந்தைங்களை வளர்க்க போறது நீயும் நானும். அத பத்தி கவர்மெண்ட் எதுக்கு கவலைப்படணும்? பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா நமக்கே பிரச்சனை தான். 4 கூட நல்லபடியா வளர்க்கணும். ஸ்கூலுக்கு செலவு பண்ண திவ்யா, காலேஜ் செலவு பண்ணா கம்ப்யூட்டர் வாங்கி தரணும், பொண்ணுனா கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீரியஸா பண்ணா பையனா பைக் கேட்பான், கார் கேட்பான், பாக்கெட் மணி கேட்பான், பிக்கப் டிராப். நினைச்சு பார்த்தா இப்பவே கண்ணை கட்டுது திவ்யா. என்ன சக்தி பொறுப்பு இல்லாம பேசுற? நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் நல்ல லைஃப் கொடுக்கறது ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்மளோட டியூட்டி. ஊர்ல தான் உனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? நம்ம குழந்தைங்களுக்கு செலவு பண்ண வேண்டியது தானே? செலவு பண்ற பெரிய விஷயமே இல்ல திவ்யா. எல்லா குழந்தையும் அட்டென்ஷன் தர முடியுமா? 1-2 கவனிக்க 1 அப்படி என்ன அப்படின்னு இருக்கு. இதில் 4னா மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் திவ்யா. என்னது ஆடு மாடு ரேஞ்சில பேசுற? அந்த காலத்துல எத்தனையோ பேர் 8-10 பெத்துட்டு எவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்க. நீ 4க்கே ஐயோங்கிற? நீ பேசுறத வச்சு பார்த்தா உனக்கு குழந்தைங்களே பிடிக்காத போல இருக்கு. பைத்தியம் மாதிரி பேசாத. குழந்தைங்க யாரா பிடிக்கான்னு சொல்லுவாங்களா? அதிகமா வேணான்னு சொன்னேன், அதுவும் பிராக்டிகல் காரணத்துக்காக. 3 ஓகேவா? என்ன திவ்யா நீ இவ்வளவு தூரம் நான் சொல்லி ஏட்டி புள்ளி எல்லாம் விட்டுட்டு இருக்க? இதெல்லாம் ஒத்து வராது சக்தி. உனக்காக தான் 6 குழந்தைங்க ஆசையில இருந்து 3 வரைக்கும் இறங்கி வந்திருக்கேன். இதுக்கும் ஒத்துக்கலன்னா நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. எனக்கும் அப்படிதான் தோணுது. புருஷன் பேச்ச மதிக்க பொண்ணு கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். யார் மதிக்கல? நீயா நானா? உனக்காக நான் எவ்வளவு இறங்கி வந்திருக்கேன். ஆனா நீ தான் இன்னும் அதே இடத்துல நின்னு ஆடிட்டு இருக்க. சரி சரி சண்டை போடாத. உன் ஆசையை நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒண்ணுதான் ஓகேவா? அதெல்லாம் முடியாது. 3 வேணும். முடியாது திவ்யா. அப்ப என்னால உன் கூட வாழ முடியாது. சரி சரி உனக்கு வேணா எனக்கு வேணா, ஃபைனலா 2 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அது மேல ஆசைப்படாத ஓகேவா? சரி, ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓகேவா? ஓகே ஓகே. நிச்சயதார்த்தம் இன்னும் முடியல, அதுல குழந்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல சக்தி, இதான் கரெக்டான டைம்னு நான் நினைக்கிறேன். நாம 2 பேரும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு போறோம்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நமக்குள்ள இருக்கலாம். அத பேசி கிளியர் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் நமக்குள்ள வரதான் செய்யும். அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நீ சொல்றது சரிதான் திவ்யா. சரி, நம்ம இவ்ளோ பேசணுமே, நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு பேசவே இல்லையே. அழகுல ஒன்ன மாதிரியும் அறிவுல என்ன மாதிரியும். அப்போ எனக்கு அறிவில்லைங்கிறியா? இது வேற என் வாயில சொல்றியா? Hey. அடிக்கிறத விட்டுட்டு அடுத்த சீன் போமா, ரொம்ப லாக் வந்துற போகுது. வேணாப்பா. ஃபர்ஸ்ட் இமேஜினேஷனே ஃபைட் வரைக்கும் வந்துருச்சு. அநேகமா அடுத்த இமேஜினேஷன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி ஆயிடும். இந்த கேமை இங்கே கட் பண்ணிடலாம். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரம். அசைக்க முடியாத வலிமை. சக்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வித்தவுட் கேமரால வியூ பார்த்துட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல தான் ஃபில்மே இல்லாம போட்டோ எடுப்ப. இந்தியா வந்து கேமராவே இல்லாம பண்ண பிடிக்கலையா? அது இந்தா எடுத்துக்கோ. என்ன சூசைட் அட்டம் ட்ரை பண்ண சொல்றியா? சக்தி. ஓகே ஓகே ஓகே. என்ன இது? அல்வா. திவ்யா, உன்னை இந்த அல்வா போட பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற கவிதை அருவி மாதிரி கொட்டுது திவ்யா. அத உன்கிட்ட சொல்லி உன் ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்னு யோசிச்சா வர கவிதையும் அப்படியே யூட்டர்ன் போடுறது. இங்கேயும் வந்து ஃபிலிம் காட்டாத. உனக்கு கவிதையே வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் சொன்னா? இவ பாரு, ஒரு அல்வாவே கேள்விக்குறி, அல்வா கொடுக்கறது ஆச்சரியக்குறி. புது கவிதைன்னு சொல்லி பழைய கவிதையே சொல்லி போர் அடிக்காத சக்தி. அப்போ நான் வேணா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணவா? போதும் சக்தி, சிச்சுவேஷன் தெரியாம பேசி சீனுக்கு எடுத்துறாத. என் கவுண்டர்ல கெட்டு போறதுக்கு இது என்ன கேவலமான சீனா இது? விட்டா நீ வேற ட்ராக்குக்கு போயிடுவ. ஸ்ட்ரைட்டா நான் மேட்டருக்கே வரேன். சரி சரி சொல்லு சொல்லு. கிண்டல் பண்ணாத சக்தி. சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சிம்பிள் டயலாக் சொல்ல இவ்வளவு பெரிய சீனை போட்ட? சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது ஏன் காமெடி பண்ணி கடுப்பேத்துற? நான் சீரியஸ் லுக்ல இருந்தா கேவலமா இருப்பேன், நீ தானே எனக்கு சொன்ன. சரி சரி நான் மியூட் பண்ணிக்கிறேன், நீ மேட்டர் ஓபன் பண்ணு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் நானும் எங்க வீட்டுல தனியா தங்குவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது கடவுளே கொடுத்த சர்ப்ரைஸ்னு எனக்கு தோணுது. நானும் இப்பதான் ரிலீஸ் பண்றேன் திவ்யா. லிவிங் டுகெதர் நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல, ஆனா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசு. கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி நம்ம இங்க வருவோம் தங்குவோம். ஆனா நமக்கு இந்த நாளோட நினைவு தான் எப்போ நம்ம மனசுல இருக்கும். ஓஹோ, அதுதான் இந்த ஸ்வீட்லாம் தெரியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுமா. போய் ஒன்ன மாதிரி ஏதாவது காரமா எடுத்துட்டு வா. இரு, ஃப்ரிட்ஜ்ல பச்சை மிளகா இருக்கு, எடுத்துட்டு வரேன்.
ஹலோ. சக்தி அம்மா பேசுறேன்ப்பா. சொல்லுங்கம்மா. கோயிலுக்கு போயிருந்தேன்ப்பா. உங்ககிட்ட பேசினது அப்பா சொன்னாரு. ஆமா, ஊருக்கு வரேன்னு சொன்னியாமே? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வேலையெல்லாம் எப்படி இருக்கு? போயிட்டு இருக்குமா. வேலை வேலைன்னு வெளியிலே சுத்திக்கிட்டு இருக்காதப்பா. வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிம்மா. உன்னை வெளியூருக்கு அனுப்பவே மனசு கேட்காது. நீதான் பிடிவாதமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்ட. ஒத்த பிள்ளைய பக்கத்துல வச்சு பார்க்க முடியலேன்னு வேதனையா இருக்குப்பா. அம்மா, அதான் கல்யாணம் வர போறான்ல. உங்க அப்பா ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு திரியறாரு. என்ன பேசுறாரு? என் புள்ள என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டான், என் நம்பிக்கையை காப்பாத்திட்டான்னு எல்லார்கிட்டயும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்தாலும் பட்டணத்து பிள்ளைங்க மாதிரி கெட்டு போகாம இருக்கான்னு அவர் பேசுறத கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, என்னம்மா இது? எதுக்கு படற? இல்ல சக்தி, இது சந்தோஷம்பா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. 3 வருஷமா உன் முகத்தை போட்டோல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, அதான் நான் வரப்போறேன்ல. ஆமா சக்தி, என் மருமக எப்படி இருக்கா? அவளை அடிக்கடி போய் பாக்குறியா? கட்டிக்க போறவளை போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கே இவ்வளவு தடுமாறுற? இப்படி வெகுளியாவா இருப்பான் ஒரு புள்ள? பாருமா. ஒண்ணு இல்லப்பா, ஊருக்கு வரும்போது என் மருமகளையும் கூட கூட்டிட்டு வா. வெளிநாட்டிலே தனியா விட்டுட்டு வந்துடாத என்ன? சரிம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா வந்துரு. உடம்ப நல்லபடியா பாத்துக்க என்ன? நான் வச்சிட்டுமா? வச்சிடறேன் சக்தி. சரிம்மா.